அட பாவி டே ட்ரோன் போனால் வந்துடும் செத்து கித்து போயிட போகிற இவனே எனக்கு இதெல்லாம் பார்க்க மாறி இருக்குது நம்ம ஷோ பண்ணுறது பார்த்தா லாஸ்ட்டில் மேன் வர்சஸ் வைல்ட் மாதிரி ஆகிடுவோம் போலியா அடியோ உட்காந்துட்டா என்ன என்னாச்சு காலில் எங்க அவனா இதுதான் சொன்னியா கால் வலிதுன்ட்டு ஸ்பீடா போடா எப்பா டியூஸ் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எங்கள் ட்ரோன் வேறு தொலைஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது எப்படி தொலைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிட்ஜ் வீடியோ போட்டிருப்போம்.
அந்த வீடியோ எடுக்கும்போது தான் தொலைஞ்சிச்சு. சரி வாங்க தேடலாம், எனக்கு சத்தியமாக ஒரு மாதிரி வாங்க தேடலாம் வாங்க. வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து தொலைச்சிட்டா. ஏய் நான் என்னடா தொலைச்சேன், சா வச்சிருவேன் உன்னை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ட்ரோன் தொலைஞ்சு போன லொக்கேஷனு. இங்கே தான் போய் தேட போகிறோம். வாங்க தேடலாம். வேறு எங்கெல்லாம் சுத்த விட போதோ தெரியல. ஏய் சீக்கிரம் போ, சிக்னல் வேறு லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவள் தான் சோழி முடிஞ்சுது. 40,000 ரூபாய் ஸ்வாகா. ஏய் என்னடா இது? இவனே வீடியோ எத்தே ஆகணுமா? எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. நம்ம மாதிரி ஓட்டாம எல்லாம் ஒழுங்காக ஓட்டுவாங்க இதுக்கப்புறமா. ஏய் கொஞ்சம் ஸ்பீடாக போடா. என்னடா இது? மணல் குவாரி, செங்கல் குவாரி, பாறையாகுது. எப்படா இதில் ட்ரோன் இதில் லேண்ட் ஆயிருந்ததுன்னா சோழி முடிஞ்சிட்டு இருக்குமே. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்த்த வியூ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் காமிச்சிது. அந்த பில்டிங் பக்கத்தில் தான் காமிச்சிது. நம்ம போய் பார்க்கலாம். ஆமாம் டேய் போய் பார்ப்போம். அந்த பில்டிங் சரி, நடுப்புற ஏதோ ஒன்று இருக்குது, அதை பார்த்தியா? அது என்ன பண்ணுறது? 40,000 ரூபாயா? இப்போ நெக்ஸ்ட்டு வாங்கணும்னு வச்சு 80,000 ரூபா. அது தெரியுமா? ஏய் சத்தியமாக என்னால் முடியலடா. கண்டதெல்லாம் கிடைக்கும். ஆஃப்ரோடிங் வண்டி தான் ஓட்டலான்னு பார்த்தோம். என்னன்னா டேய் இருடா, விழுந்துட போகிறேன். நான் அப்போ சொன்னேன் ஃபுல் பிரிட்ஜு வேணாண்டா, பாதியிலே நிறுத்திக்கலாம்டான்ட்டு, சிக்னல் இல்லைடான்ட்டு. சொல்கிறது எங்கேயோ கேட்குறியாடா? டேய் என்னடா இது? இதில் எங்கத்தடா போய் ட்ரோனை தர்றது? எப்படி இறங்குவான்னு பாரு ஃபஸ்ட்டு. ஐயோ முடிஞ்சுதா? ஸ்வாகாவா? ஜிபிஎஸ் எப்படி காமிக்குது? எவ்வளோ தூரம் போகணும் இன்னும்? பீர் கரணை வந்துட்டோன்னு காட்டுது. டேய் வழி ஒழுங்கா பாரா. இந்த ஜிபிஎஸை வேற நம்ப முடியாது, சாதாரணமாகவே வழி தப்பாக காமிக்கும். நீ ட்ரோன் கச்சா மாதிரி தான் போ. டேய் கீழே இறங்கிட்டு ஃபோனை பாரு. ஃபோனை பார்த்துக்கினே தான் இவர் கீழே இறங்குவார். ஃபோனை போட்டுற போகிறா. சோவா டே என்னால் முடியலடா சாமி. அட பாவி, டே ட்ரோன் போனால் வந்துடும், செத்து போயிட போகிற. நீ வா டே. கிடைக்குதியா இங்க பாரியா? பாத்தோயா? ஆமா சரி வா காமி. அப்படியே சைடில் காமி, பேண்ட்டு சைடில் நிறையா சில்லறை வாங்கிக்கிற போல இதே. இது பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தா 40,000 போயிடுங்க. டேய் சரி, இதுக்குள்ளே இப்போ எப்படி போய் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது ட்ரோனா? பார்ப்போம். நான் வரல. யோ பாயா, எனக்கு பயமா இருக்குது போடா. பாம்பு கிம்பு ஏதாவது நீ வாங்கி குத்துறேன்னு ஓவரா பண்ணிடுற. வா ஒழுங்கா. நானும் வரல. ஏய் வா ஒழுங்கா. டேய் இரு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல எங்கே தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்படி போகலாம் வா. டேய் என்னடா ஏதோ வீட்டுக்கு போகிற மாதிரி கூப்பிட்றா? இவனை ட்ரோனுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஆயிட போகுது. இவனை எனக்கு வேற பக்குன்னு இருக்குது. ஏதாவது கொம்பு கடிச்சா நல்லா இருக்கும். கொம்பு ஏதாவது இருக்கா? டேய் தோக்குது பாரு, கொம்பு இருக்குது பாரு. வச்ச மாதிரி இருக்கு. போ சீக்கிரம் போ. சரி நம்ம பேசாமல் பேக் இது இங்கே வச்சுட்டு போயிடலாமா? வச்சிரு. ஆமாம் யாரும் வரலாம் போகிறது இல்லை.
இதோ பாரு கிளைமேட் வர சரியில்லை, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ட்ரோன் நனைஞ்சிச்சுன்னா அவள் தான் பார்த்துக்கோ. பார்த்துக்கோங்க, நான் ஒரு வேளை வரலன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஃபாரின் போகிறாரு இவர். ஏய் விளையாடின்னு இருக்காரா, சீரியஸாகிறா, ட்ரோனை கண்டுபிடிக்கணும். இருடா கண்டுபிடிக்கலாம், தைரியமாக இருக்கும். எனக்கு தைரியமே இல்லை சுத்தமாக. அதுவும் இல்லாமல் எப்படி இருக்குது பாரு ஏரியா, இதுக்குள்ளே எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, இப்படி இருக்குது. இவனே வந்தே ஆகணுமா? வரப்போறே இல்லை நீ, எனக்கு பயமாகுது. ஏய் ஜீவா சரி வா. ஏய் ஏய் வரியா அறிவா. ஏய் இப்படி ஏறியது எப்படா வரது? ஏய் வா, ட்ரோன் மழை பெஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவா? யோ மிஸ்ஸா 1 hour ஆக போதியா, வாயா சீக்கிரம். ஏய் ஏதா வந்துட போகுதுடா. யோ வாயா. ஏய் மேப்பு பார்த்து போ, நீ பாட்டு நீங்கள் போயிடாத. அது எங்கே காமிக்குது லாஸ்ட் லொக்கேஷனு? ஏய் நீ வா, மேப்பு பார்த்து போகிறாரா அவர்? ஏ வா இதுதான். ஏய் கொஞ்சம் ஸ்பீடாக போடா. யோ சரி முன்னாடி போறியா? நீ வீடியோ எடுக்கிறியா? போறியா? சரி நான் போகிறேன்டா. மூட்டு வா. அதுக்கப்புறம் இந்த போத்தியா பயமா இருக்குங்க. உதவுலி டேய் இவனே எனக்கு இதெல்லாம் பார்க்க மாறி இருக்குது. நம்ம ஷோ பண்ணுறது பார்த்தா லாஸ்ட்டில் மேன் வர்சஸ் வைல்ட் மாதிரி ஆகிடும் போலியா? சரி அதெல்லாம் விடு, ட்ரோன் எங்க? வா வா. இன்னொரு கொம்பு வச்சுக்கலாமா? வேணாம் போனி, என்கிட்ட இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இதுவே போதும். ஏய் கரெக்டாக தான் போறியாடா? இந்த மேவிக் எங்கேயோ கரெக்டாக ரிட்டர்ன் டு ஹோம் குத்தா வருது, அது பாட்டுன்னு எங்கேயோ போகுது. ஏய் ஏய் டே இருடா, பயமாக்குதுடா. இப்படிதான் காமிக்குது. இது வரைக்காவது வந்துட்டோம். இங்க பாரு. ஏய் உட்காந்துட்டா என்ன என்னாச்சு காலில்? எங்க வேணா இதுதான் சொன்னியா கால் வலிதுன்ட்டு? செவா உனக்கு கால் முக்கியமா ட்ரோன் முக்கியமா? கால் தாண்டா முக்கியம். யோ எனக்கு ட்ரோன் தான் முக்கியம், வாயா. ஓ ஆடுறியே வா. டேய் வழி தெரியுமா தெரியாதா உனக்கு? இப்படி போகணுமா அப்படி போகணுமா? இப்படிடா. சரி நான் அங்க இருந்து அப்படி வா. ஏய் இரு 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 வர இரு வர தனியா இருக்கு. இரு 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 வர இரு வர இரு வர இரு வர. இப்படிதான் இப்போ. டேய் ஏய் இவனே என்னடா வெட்டுக்கிளிக்கா அப்படி பயப்படுவா? டேய் 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 பாரு வெட்டுக்கிளி எப்படி பறக்குது பாரு. இவனே போகணுமாடா? டேய் வாடா. டேய் எனக்கு பயமாகுதுடா. டேய் நானே பயப்படுதா? என்னடா இது? டேய் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், பார்த்துக்கோ. போயேன்டா, ஏன்டா யோசிக்கிற?
டேய் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயேன்டா. நான் வந்த வழி ஏய் அப்பா எனக்கு முடியலடா டேய். நான் இங்கே நிற்கிறேன், போயிட்டு வரியா? செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கா வா, தொலைக்கு தெரிஞ்சதுல வா கேடு. ஏய் ஏதோ செவுரு இருக்கு போலங்க. செவுருல ஏதோ கட்ட இது பார்த்துவோம். சரி நீ சீக்கிரம் போ. இந்த இடம் சரியா கொத்து வரல. ஸ்பீடாக போடா எப்பா. பறவை 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 பறந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் விறுவிறுன்னு நடைவனே, முடியல. அதால சாக்கடை, அதால சாக்கடையா? ஏய் ஏப்பா அப்படி போய் வழியே இல்லை. லோன் கிடைக்குமா? நெகட்டிவா ஏதாவது பேசணும் வச்சு சா வச்சிடும் கிடைக்கும். ஏய் போடா டேய் போடா கொஞ்சம் ஸ்பீடா. என்னால் முடியலடா சீரியஸா, செம தலைவலிக்குதுடா. ட்ரோன் வேறு எங்கே போச்சுன்னே தெரில. அதெல்லாம் கடைகள்லாம் இந்த வீடு கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்குது, நம்ம தேடலாம். டேய் அது ப்ரொடெக்டர் கார்டோட இருக்கிறதுனால பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டின்னு தான் இருக்கும். கிளையில எங்கே நல்லா தேடி பாரு. வேற மாட்டிக்குது. டேய் அடி. ஐயோ கம்பளி பூச்சிலாம் இருக்குதியா. டேய் எனக்கு கால் வேற வலிக்குதுடா செம்மையா. டேய் அந்த இதில் பாரு ஜிபிஎஸ்ல கரெக்டாக எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்குன்ட்டு. தள்ளு தள்ளு. டேய் மேலே வச்சுறாரா? யோ கண்டுபிடிச்சையா கண்டுபிடிச்சையா. இருக்குது இப்போ என் செல்ல குட்டி. அப்படியா அப்படியா. ஏய் பாத்துரா. ஐயோ கிம்பிள் ஏதாவது இருக்கான்னு பாரு. என்னோடயா. ஐயோ கடவுளே. ஏய் ஸோ ஒரு கட்சி நான் கடைக்கும் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. யூஸ் நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா இது பாருங்க ஃபுல்லாக சுற்றி இருக்கு. சேஃப்டியோட பண்ணுங்க. ஏய் நானே கடைக்காது நினச்சேன். வந்துச்சியா? ஐயோ 1 2. டேய் அது பரவாயில்லடா, விங்ஸ் தான்டா, பிரச்சனை இல்லைடா. கிம்பிள் எதுவும் ஆகல, அதுதான் முக்கியம். ஒன்றும் ஆகல. சரி ஓகே எடுத்துட்டு போ. ஐயோ கொம்பு வர இங்கே போட்டேன். எங்கே போட்டேன்? டேய் தொகுது போ. சரி ஓகே சரி அவன் வெளில போயிட்டு பேசுவான் வாங்க. டியூட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரோனை கண்டுபிடிச்சோம். எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்லை. எப்படியோ காட்ஸ் பிளேஸில் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா உடஞ்ச ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா இதுதான், இது 2 தான் உடஞ்சிருந்தது. ஒரு வழியாக மாற்றிட்டு வந்தோம் பாருங்கள். இனிமேட்டும் ஒரு வேளை நீங்கள் பிகினர் அப்படின்னா இந்த ப்ரொப்பலர் கார்டு போடும்போது நிறைய டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நாங்கள் பண்ண தப்பே அதுதான். இந்த ப்ரொப்பலர் கார்டு போட்டு நிறைய டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த விண்ட் டாலரன்ஸ் தாங்க முடியாமல் அது பாட்டுக்கு எங்கேயோ பறந்துச்சு, எங்கேயோ பறந்து எங்கேயோ லேண்ட் ஆகிடுச்சு.
ஏதோ இனிமேட்டு இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வச்சு இந்த ப்ரொப்பலர் கார்டு போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்பில் பேலோட் மோடு ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்சுவலாக அது பேலோட் மோடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம ட்ரோனே போகும். ஏன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேலோட் மோடு ஆன் ஆகுது. அந்த பேலோட் மோடை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிடாதீங்க. நாங்கள் பண்ண தப்பே அதுதான். நக்கலாக நாங்கள் பாட்டுக்கு எடுத்து இன்னும் கொஞ்சம் லாங் போகலான்ட்டு எடுத்து விட்டோம். எங்களை வச்சு செஞ்சிடுச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. அது மாதிரி இந்த மாதிரி தப்பு மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த ப்ரொப்பலர் கார்டு இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. நீங்கள் ரிட்டன் டு ஹோம் கொடுத்தா கூட கரெக்டாக ரிட்டன் டு ஹோமுக்கு வந்துடும். நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதுமாதிரி ட்ரோன் வாங்கும்போது நீங்கள் இந்த சேஃப்டியை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எதாவது ஒன்று பண்ணணுன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிங்கன்னா அது உங்களை செஞ்சு விட்ருங்க கண்டிப்பாக. வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.